புதுசாக பணியாரக்கல் வாங்கி 4 மாதம் ஆகிட்டு அதை சீசனிங் பண்ணுறதே மறந்துட்டேன். சரி இன்றைக்கி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சோப் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வெள்ளைக்கடை வந்து நல்லா தாராளமாக விட்டு அதில் பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து சிம்லேயே வச்சு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருங்க. அது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு மறுபடியும் வெள்ளைக்கடை விட்டு கல் உப்பு வந்து சேர்த்துட்டு அதையும் சிம்மில் வச்சே நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதில் உள்ள அழுக்கு இதெல்லாம் வந்து சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஒன் டைம் வந்து நான் நார்மலான வீட்டில் அடித்து இட்லி மாவு வந்து ஊற்றிருக்கேன். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே வந்து வந்துச்சு. செகண்ட் டைம் வந்து அகெயின் வந்து குக்கிங் ஆயில் வந்து யூஸ் பண்ணி இட்லி மாவு வந்து ஊற்றிருக்கேன். நல்லா சாஃப்டாக 2 பக்கமும் நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. கீழே ஒட்டவே இல்லை. ஒரு 2 டைம்ஸ் மட்டும் நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நல்லா ஒட்டாமல் அடிபிடிக்காமல் பனியாரம் வந்து பாருங்கள் நல்லா வந்துன்னு சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் தடவி வச்சுட்டிங்க அப்படின்னா மறுபடியும் யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும்.